இங்க என்ன விசேஷம் அப்படின்னா, நம்ம எல்லா ஸ்தலத்திலயும் சுவாமி அம்பாள் தனித்தனியா பார்த்திருப்போம். இங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே சன்னிதானத்துல பஞ்ச பிரம்ம சொருபினி இவ 5 பேருமே பிரம்மம் சொல்லுவா. 5 பிரம்மத்தையும் அம்பாள் தனக்குள்ள அடக்கி பஞ்ச பிரம்ம சொருபினியாவே அம்பாள் இருக்கா. இந்த ஸ்தலத்துல நம்ம அம்பாள் தரிசனம் பண்ணும் போது நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுதுன்னா, கஷ்டம் நம்மளுக்கு நாம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா கஷ்டம் போகாது. இன்னொன்னு என்னன்னா, சரணாகதி. வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா, சென்னை ராமாபுரம் குறிஞ்சி நகர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ ஜெயந்தீஸ்வரர் ஆலயத்துல தான் இருக்கிறோம். இந்த ஆலயத்தோட சிறப்புகளை பத்தியும் இன்னைக்கு 1008 சங்காபிஷேகம் நடக்க இருக்கு, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அம்பாள் அனுகிரகத்துல க்ஷேமமா இருக்கும். லலிதா திரிபுர சுந்தரி கோயில் வந்திருந்தோம். நிறைய பக்தர்கள் நிறைய சொன்னாங்க. இந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன, அம்பாளோட சிறப்பு என்னன்னு நீங்க சொன்னா நல்லா இருக்கு. சிந்தூரார்ணவர்ணாம் திருநயனாம் மாலிகஸ்புரதாராநாயக சேகராம் ஸ்மிதமுகி மாவேணுவசோருகாம் பாணிப்யாம் அலிபுன்ரசகம் ரக்தோத்பலம் பிரதிம் சௌமியாமிருதகந்தச்சரணாம் தியாயேத் பராம் அம்பிகாம். அம்பாள் கருணையால எல்லாம் லலிதா திரிபுர சுந்தரி. இங்க சுவாமி ஜெயந்தீஸ்வரரோட விசேஷமான சேத்திரம். இங்க என்ன விசேஷம் அப்படின்னா, நம்ம எல்லா ஸ்தலத்திலையும் ஒரு சன்னிதானத்துல சுவாமி அம்பாள் தனித்தனியா பார்த்திருப்போம். இங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே சன்னிதானத்துல அமர்ந்திருக்க கோலம். லலிதா சகஸ்ரநாமத்துல கிட்ட 1000 நாமாவளிகள் இருக்கு. லலிதா சகஸ்ரநாமம். அந்த லலிதா சகஸ்ரநாமம் ரொம்ப விசேஷமான சில நாமாவளிகள்லாம் உண்டு. அதுல அம்பாள் உட்கார்ந்திருக்க அந்த சிம்மாசனத்துக்கு பஞ்சபிரேதா சனாசீனா பஞ்சபிரம்ம சொர்பினி அப்படின்னு வர 2 நாமாவளி. இந்த பஞ்சபிரேதா சனாசீனா அப்படின்னா, அம்பாள் உட்கார்ந்திருக்க அந்த ரத்ன சிம்மாசனத்தை 5 பேர் தாங்கி அலங்கரிச்சுட்டு இருக்கான். அந்த ரத்ன சிம்மாசனத்துக்கு ஆதார பீடமாவே எல்லாம் பரமேஸ்வரன் அனந்த சயன கோலத்துல இருக்காரு. இங்க நம்ம எல்லாம் அநேக இடத்துல சிவபெருமான் லிங்க ரூபமா பார்ப்போம். இங்க சிவபெருமான் அம்பாளுக்கு ஆசனமாவே அனந்த சயன கோலத்துல இங்க சுவாமி இருக்கார். அந்த ஆசனத்துக்கு 4 காலா பார்த்தேன்னா, மகாகணபதிக்கு மேல பெருமாளும் மகாவிஷ்ணு அமர்ந்த கோலத்துல சங்கு சக்கரத்தோட பெருமாள் உட்கார்ந்துருக்கு. அதுக்கு மேல பிரம்மதேவர் 4 முகத்தோட பிரம்மதேவர். இந்த பக்கம் அம்பாளோட இடது பாகத்துல சங்கரன் ருத்ரன் 5 முகத்தோட ருத்ரன் அமர்ந்திருக்கா. இவா 4 பேருமே அம்பாளோட சிம்மாசனத்துக்கு 4 காலா இருக்க. சிவபெருமானே பிரதான ஆசனமா ஆதார பீடமா இருக்கார். அந்த பீடத்துலதான் அம்பாள் அமர்ந்து ராஜ்ய பரிபாலனம் ஆட்சி பண்ணிட்டு இருக்க ஸ்தலம். இதுதான் பஞ்சபிரேதா சனாசீனா அப்படின்னு நாமாவளி. அடுத்ததாக பஞ்ச பிரம்ம சொருபினி இவ 5 பேருமே பிரம்மம் சொல்லுவா. 5 பிரம்மத்தையும் அம்பாள் தனக்குள்ள அடக்கி பஞ்ச பிரம்ம சொருபினியாவே அம்பாள் இருக்கா. இப்ப நாமெல்லாம் இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம வருவோமே,
பின்னைய காலகட்டத்துல ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு மேனேஜர் இருப்பார், ஒரு சீனியர் மேனேஜர், டைரக்டர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், சீனியர் டைரக்டர், சிஇஓ, இப்படின்ட்டு சேர்மன், இப்படின்னு பல பேர் இருப்பா. எத்தனை பேர் இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு மெயின் ஹெட் யாரு? சேர்மன். அவர் தான் வைஸ் சேர்மன், சேர்மன், அவ தான் மெயின் ஹெட். அந்த மாதிரி அம்பாள் இங்க இருக்கா. இவாள்லாம் பரமேஸ்வரன், பிரம்மதேவர், சங்கரன், ருத்ரன், மகாவிஷ்ணு, இப்படின்ட்டு 5 பேர்கள் 5 விதமான கடமைகள் பண்ணிட்டு இருந்தாலும் எல்லா கடமையும் அம்பாள் தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கா. அதான் பஞ்ச பிரம்ம சொர்பினி. எல்லா சக்திகளையும் அம்பாள் தனக்குள்ள வச்சுக்கிட்டு அம்பாள் வந்து ஆளுமை பண்ணிட்டு இருக்க, ஆட்சி பண்ணிட்டு இருக்க ஸ்தலம். இப்ப அம்பாளுக்கு வந்து சிம்மாசனம், ராஜ சிம்மாசனத்துல அம்பாள் அமர்ந்திருக்கா. அம்பாளுக்கு சேவகம் பண்றதுக்காகவே பின்னாடி மகாலட்சுமியும் சரஸ்வதியும் அம்பாளுக்கு சேவகம் பண்ணிட்டு இருக்கா. நம்மளாம் லட்சுமி சரஸ்வதிய ஒரு ஸ்தலத்துல அமர்ந்த கோலத்துல பார்க்கலாம், எங்க போனாலுமே லட்சுமி சரஸ்வதிய. இங்க நின்ற கோலத்துல அம்பாளுக்கு சேவகம் பண்ணிட்டு இருக்க மாரி ரூபம். அதுதான் லலிதா சகஸ்ரநாமத்துல சசாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா அப்படின்னு நமாவளி. சசாமன வெண்சாமரம், ரமானா மகாலட்சுமியை குறிக்கும், வாணினா சரஸ்வதி, சவ்யனா வடக்கு, தட்சிணனா தெற்கு. லக்ஷ்மி சரஸ்வதியும் வடக்கு தெற்குமா என்று அம்பாளுக்கு சேவகம் பண்ற ரூபம். இங்க எத்தனை சுவாமிகள் தேவதாமூர்த்திகள் இருந்தாலுமே இங்க அம்பாள் தான் எல்லாத்துக்கும் பிரதானம். அம்பாள் இங்க ராஜ்ய பரிபாலனம் ஆட்சி பண்ற மாதிரி இருக்கனால இந்த ஸ்தலத்துல வந்து நம்ம அம்பாள் தரிசனம் பண்ணும் போது நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுதுன்னா, தொழில்ல நஷ்டமாயிடுச்சு, தொழில்ல முன்னேற்றம் அடையறதுக்கு, மாரி உத்தியோகம் நிரந்தரமான ஒரு உத்தியோகம் இல்லை, அந்த நிரந்தர உத்தியோகத்துல இருக்க பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கும், அது மட்டும் இல்லாம குடும்பத்துல இருக்க அனைத்து விதமான பிரச்சனைகளும் இங்க சுவாமி வந்து குடும்ப சகிதமா இருக்கா. எல்லாருமே பந்துக்களோட, இந்த காலத்துல ஒரு கூட்டு குடும்பமா இருந்தா, அப்ப கூட்டு குடும்பமா இருக்கும்போது கஷ்ட நஷ்டங்கள் தெரியாது, சந்தோஷமா இருப்பா. அந்த மாரி சுவாமி வந்து கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருக்கப்ப குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி. அதனால சுவாமி இங்க சயன கோலத்துல படுத்து, இந்த ஸ்தலமானது 4 பக்கமே வாஸ்து பாதிக்கப்பட்ட ஸ்தலம். அந்த வாஸ்து பாதிக்கப்பட்டதை சுவாமி நம்மளோட வீடு பிரச்சனை, வீடு வாஸ்து பிரச்சனை போன்ற பலவிதமான பிரச்சனை வரவோட மைனஸ் எல்லாம் சுவாமி பிளஸ் பண்றார். ரொம்ப விசேஷமான ஒரு சேத்திரம். எல்லாரும் பக்தர்கள்லாம் வந்து எல்லாரும் வந்து சுவாமி அம்பாள் தரிசனம் பண்ணி எல்லாரும் நல்ல அடையணும். இன்னொன்று என்ன குறிப்பா என்னன்னா, இப்ப நாம ஒரு சேத்திரத்துக்கு போய் சுவாமி அம்பாள் தரிசனம் பண்ண போறோம், அந்த பலன் நாம மட்டுமே அனுபவிக்கணும், நாம தான் அந்த சுவாமி போய் கும்பிடணும்னு நினைக்க கூடாது. நல்ல விஷயம் கெட்ட விஷயத்தை எப்படி 4 பேர்த்து போய் கொடுறோம், அது எந்த பலனும் கிடையாது. இதேமாரி நல்ல விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணும்போது அதுல ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் நம்மளுக்கு உண்டு, நல்ல பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்த வாழ்க்கை இப்படி ஒரு கோயில் இருக்கு, இங்க போனீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றதுனால நம்மளுக்கு எந்த செலவுகளும் வரப்போது கிடையாது. இதனால நம்மளுக்கு நல்லது, குடும்பத்துக்கும் சந்தோஷம். அவளுக்கு போய் அந்த கோயிலுக்கு போய் ஒரு தரிசனம் பண்ணி நல்லது நடந்துச்சுன்னா அவ குடும்பம் நல்லா இருக்க போகுது. அது மூலியமா உங்களுக்கு சொன்ன வாளுக்கு ஒரு இறைவனோட அனுகிரகம் கிடைக்கும். அதனால நல்லதை என்னைக்கும் செய்வோம், நல்லது நடக்கும். அம்பா லலிதா திரிபுர சுந்தரி என்னைக்கும் துணையா இருப்பா. அருமை. இந்த ஆலயத்துக்கு நிறைய பேர் வர்றது உங்களுடைய இந்த சொற்பொழிவை கேட்கறதுக்காகவும் நிறைய பேர் வராங்கன்னு சொல்றாங்களே, அது எப்படி? எல்லாம் வந்து நம்ம எந்த ஒரு கோவிலுக்கு போனாலுமே அந்த அதாவது நம்ம எந்த ஒரு காரியம் பண்ணாலுமே அதுல வந்து ஸ்ரத்த பக்தி வரணும். இப்ப நாம சுவாமி தரிசனம் பண்ண வரோம், அந்த ஸ்தலத்தோட முக்கியம் என்ன, விசேஷம் என்ன அப்படின்ட்டு அவளுக்கு தெரியும் போது இன்னும் அந்த இடத்துல ஸ்ரத்த கூடும். காஞ்சி மகாபிரிவா என்ன சொல்றான்னா, எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அந்த ஸ்ரத்த வந்தாதான் பக்தி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸ்ரத்த பக்தி ரெண்டும் வந்துட்டுன்னா சுவாமியோட அனுகிரகம் கிடைக்கும். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னா என்ன? மாதா தான் குருவா இருக்கா, குருவை காட்டுறா. அடுத்தது பிதா குருவை காட்டுறா. இப்ப குரு வந்துடுறார், குரு என்ன பண்ணுவார்? குருவும் தெய்வத்தை காட்டுறார். ஸோ மாதா பிதாவோட ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா குருவோட ஆசீர்வாதம் கிடைச்சிரும். அந்த குருவோட அனுகிரகம் கிடைச்சுன்னா தெய்வத்தோட அனுகிரகம் கிடைச்சிரும். இதே மாரி நம்ம ஆலயத்துக்கு வரும்போது நம்ம ஸ்ரத்தையோட பக்தியோட வழிபாடு பண்ணணும். ஏதோ ஏனோ தானோ இந்த கோயிலுக்கு போனோம் சும்மா சுத்திட்டு இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்ற மாரி உட்காந்து கோயிலில் உட்காந்து செல்ஃபி எடுக்காம, காலகட்டத்துக்கு ஏற்ற மாரி இல்லாம நம்ம எந்த அளவுக்கு ஆத்மார்த்தம் ஸ்ரத்தையா அந்த வழிபாடுல நாம் இறங்குறோமோ அவ்வளோ பலன் உண்டு. அஸ்ரத்தைக்கு பலன் கிடையாது. நான் சொல்ல, காஞ்சி மகாபெரிவா சொல்லியிருக்கா, ஸ்ரத்தைக்கு தான் பலன். சும்மா ஏனோ தானே நானும் கோயிலுக்கு போனாலும் பலன் கிடையாது. தினந்தோறும் அம்பாலோடய இருக்கீங்க, இந்த சமயத்துல வாராகி டிவி நேயர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நிச்சயம். அம்பாள் வந்து என்னைக்குமே
அதனால்தான் லலிதா சகஸ்ரநாமத்துல ஸ்ரீமாத்ரேன்ற நாமாவளி முதல் நாமாவளி. வேற எந்த சகஸ்ரநாமோ நாமாவளியிலையோ வேற மாதாவோ பிதாவோ வராது. லலிதா சகஸ்ரநாமம் மட்டும் தான் ஸ்ரீமாத்திரைன்னு சொல்றது. ஏன் அப்படின்னா ஜெகத்துக்கே அம்மாவா நம்ம கண்டவாட்டு போய் சரணாகதி அடையரோட அம்பாள்கிட்ட வந்து சரணாகதி. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வராகி டிவி பக்தர்களுக்கு நான் சொல்றது தான். கஷ்டம் நம்மளுக்கு வந்துட்டு நாம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா கஷ்டம் போகாது. இன்னொன்று என்னன்னா சரணாகதி. சபரிமலை போறோம், என்ன மந்திரம் சொல்றோம்? தாரக மந்திரம், சுவாமியே சரணமையப்பான். அந்த சரணமையப்பானா என்ன? ஐயப்பனோட கோஷம் மட்டும் கிடையாது, அது முழு என்னன்னா இன்னைக்கு எல்லாருமே ஒரு சில பேர் எப்படி நாம இறைவனை வழிபாடு பண்ணணும் பலது தெரியல. சரணம் அப்படின்னா அவர்கிட்ட சரணாகதி. எந்த சுவாமியா இருந்தாலும் சரி அந்த சுவாமிகிட்ட முழுமையா சரணாகதி அடையிறது. நம்மளுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும், அது நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டோம்னா அது இன்னும் பெருசாகிட்டே தான் போகும். அதை வந்து அவள்கிட்ட முறையிடுறது, அதனால சரணாகதி. அதனால்தான் நமக்கு எத்தனை கை இருக்கு, எத்தனை கால் இருக்கு? 2 கைகள் 2 கால்கள் இருக்கு. சுவாமிக்கெல்லாம் எத்தனை கைகள் எத்தனை கால்கள் இருக்கு? சுவாமிக்கு பல கைகள் இருக்கு, காலு 2 தான். ஏன் அப்படி நம்மளுக்கும் சுவாமிக்கும் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கா? சொல்ல தெரியுமா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது சுவாமியை காலை பிடிக்கணும். அப்ப நிறைய கால் இருந்துச்சுன்னா எந்த காலை பிடிக்குதுன்னு டவுட் வரும். சுவாமிக்கு ஏன் இத்தனை கை இருக்குன்னா நம்மள மாரி பல பேர் வந்து அவள்கிட்ட வரா. அப்ப நீ கஷ்டம் வரும்போது கவலைப்படாத, நான் இருக்கேன். அதுதான் சரணாகதி. இறைவன்கிட்ட நாம் எந்த அளவுக்கு சரணாகதி அடைகிறோமோ நம்மளுக்கு பிரச்சனைகள்லாம் தீரும். நாம சரணாகதி இல்லாம நம்ம ஏதோ ஏனோ தான நம்பிக்கை இல்லாம நம்ம வழிபாடு பண்ணணும், எந்த பலனும் இல்லை. மனிதனுக்கு நம்பிக்கை, யானைக்கு தும்பிக்கை. அதே மாதிரி இறைவன்கிட்ட நம்ம நம்பி சரணாகதி அடையணும். நம்ம இறைவனை நம்பாம நீங்க கோடி ரூபாய் கொடுத்தா கூட பலன் கிடையாது. எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் அந்த காரியத்துல நாம முழுமையான நம்பிக்கையை வச்சு ஸ்ரத்தையா அதை நாம பண்ணணும்னால்னா இந்த லோகக்ஷேமத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். சுவாமிக்கு இன்னைய தினம் சகஸ்ர சங்காபிஷேகம் நடக்குது. இந்த கோயில்ல என்ன விஷயம் எல்லாம் பண்ணுவோம்னா எல்லாமே லோகக்ஷேமத்துக்காக கூட்டு வழிபாடா பண்ற பூஜைகள் நிறைய இங்க பண்ணுவோம். அப்ப லோகக்ஷேமம்னா இதுல நான் பெரியவன் நீ பெரியவன் கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். பரபிரம்மத்துக்கு எல்லாமே ஒண்ணு அடக்கம். அப்ப அந்த லோகக்ஷேமத்துக்காக பண்ற பூஜையும் போது எல்லாருக்குமே இதுல அனுகிரகம் உண்டு இறைவன் அனுகிரகத்தினால. இந்த சகஸ்ர சங்காபிஷேகம் எல்லார் கையிலையும் இந்த சங்கு கொடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும். ரொம்ப விசேஷமான அந்த கார்த்திகை சோமவாரத்துல 4வது சோமவாரத்துல இன்னைக்கு இந்த விசேஷமான ருத்ர ஹோமங்கள்லாம் பண்ணி சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்க போகுது. வராகி டிவி நேயர்கள் இத நேர்ல வந்து பார்க்க முடியாது, இன்னைக்கு காணொலியில பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்ப உங்களுக்கு அம்பாள் கருணை கிடைக்குதோ வந்து அம்பாள் தரிசனம் பண்ணி எல்லாரும் உங்க குடும்பத்துல இருக்க பிரச்சனைலாம் நிவர்த்தி ஆகி அம்பாள் எல்லாத்துக்கும் பரிபூ அனுகிரகம் பண்ணணும் சுவாமி அம்பாள் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுக்காக பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. எல்லாமே வந்து நமக்கு வந்து இது என்னமே இறைவன் எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணணும். அந்த இது அதாவது ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு மாதிரி நம்மளுக்கு இறைவன் அனுகிரகம் பண்றார். ஒரு சில யுகத்துல ராஜாக்கள் மூலியமா சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். இப்ப கலியுகம். அப்ப இந்த காலத்துல நம்ம ஒரு கிணத்துல விழுந்துட்டோம், பல பேர் போயிட்டு இருக்கா, அங்கேருந்து ஏதோ ஒருத்தர் வந்து ஒரு கயிறு போடுறா, நான் அந்த கயிறை பிடிக்க மாட்டேன், இந்த கயிறு நான் ஏறும் போதே அறந்துருச்சுன்னு அப்படின்ட்டு மனசுல நினைச்சுட்டு கருத்துலயே இருக்கணும். அப்ப இந்த மாதிரி மீடியாக்கள், இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல பக்தி சன்மார்க்கமா எடுக்கிறா, இதெல்லாம் எதுக்குன்னா இறைவன் அந்த மாதிரி கயிறு கொடுக்குறான், நீ பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்காக. அந்த பக்தி சங்கமத்துல நீ வா, உங்க நல்லது நடக்கும், இறைவன் வழி காட்டுறான். அதை புரிஞ்சுக்கிட்டு நாம இதுல வந்தோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும். அதுக்காக எவ்வளவு சிரமப்பட்டு வந்தாலும் இதை வந்து எல்லாரும் நடந்து அவ குடும்பத்துல கஷ்டங்கள், பல கஷ்டங்கள் இருக்கு, சொல்ல முடியாம ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும், மற்றவாழ்கிட்ட ஷேர் பண்ற மாதிரி கஷ்டங்கள் இருக்கும். எல்லாத்தையும் நிவர்த்தி ஆகி சந்தோஷமா குடும்பத்துல கணவன் மனைவி அன்னோன்யமா இருந்து சேமா குழந்தை குட்டிகள்லாம் நல்ல கல்வியெல்லாம் நல்லா வித்யாவத்தையெல்லாம் கிடைச்சி சுவாமி அனுகிரகம் மெம்மோல இருக்கணும் அப்படின்னா அதை சொல்றது.
அதனால எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணீங்க, நல்லது நடக்கும். அம்பாள் பரிபூர்ண அனுகிரகம் லலிதா திரிபுர சுந்தரி ஜெயந்தீஸ்வரர். நன்றி, வணக்கம். வராய் டிவி நேயர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.